என் அன்பு குழந்தையே, நீ இந்த உலகத்தில் கண்களை திறப்பதற்கு முன்பே உன்னை பற்றிய ஒரு பெரிய திட்டம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய முதல் மூச்சை நீ சுவாசிப்பதற்கு முன்பே, இந்த உலகம் உன் பெயரை அறிவதற்கு முன்பே உனது வாழ்க்கையை பற்றிய ஒரு தெய்வீக பிரகடனம் செய்யப்பட்டது. உனக்கும் எனக்கும் இடையே ஒரு புனிதமான உடன்படிக்கை அன்று உறுதி செய்யப்பட்டது. இப்போது இந்த தருணத்தில் உன்னை பற்றி நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது நீ செய்த ஏதோ ஒரு சாதனையாலோ அல்லது நீ ஒரு முழுமையான மனிதனாக மாறிவிட்டதாலோ நடக்கவில்லை. மாறாக உன் மீதான என் அன்பு என்றுமே மாறாதது என்பதாலும் எனது வாக்குறுதிகள் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதாலும் இது நிகழ்கிறது. நான் உன்னை பார்க்கிறேன். உனது ஒவ்வொரு கவலையையும் நான் அறிவேன். உலகத்தின் முன்னே நீ நம்பிக்கையுடன் காட்டிக்கொள்ளும் உனது பிம்பத்தையும், அதே சமயம் உனது இதயத்தின் ஆழமான மூலைகளில் நீ மறைத்து வைத்திருக்கும் இரகசியங்களையும் நான் காண்கிறேன். மற்றவர்கள் உன்னை பார்த்தால் விலகிப் போய் விடுவார்களோ என்ற பயத்தில் நீ எதையெல்லாம் மறைக்கிறாயோ அதையும் நான் அறிவேன். மற்றவர்களுடன் இருக்கும்போது நீ அணியும் முகமூடியை நான் பார்க்கிறேன். எல்லாமே சரியாக இருக்கிறது என்றும் நீ அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாய் என்றும் உலகை நம்ப வைக்க நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் நீ தனியாக இருக்கும்போது, வீடு அமைதியாக இருக்கும்போது, யாரையும் கவர வேண்டிய அவசியமில்லாத போது வெளிப்படும் உனது கவலை நிலையை நான் காண்கிறேன். யாரும் பார்க்காதபோது உன் கண்களிலிருந்து வழியும் கண்ணீரை நான் காண்கிறேன். நள்ளிரவில் தூக்கமில்லாமல் கூரையை பார்த்தபடி உன் தவறுகளையும் உனக்கு எதிராக பேசப்பட்ட கடுமையான வார்த்தைகளையும் நினைத்து வருந்துவதை நான் காண்கிறேன். உனது தோள்களில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தையும் உன் நெஞ்சை இருக்கும் குற்ற உணர்ச்சியையும் நான் காண்கிறேன். இந்த சங்கிலிகள் உன்னை சுவாசிக்க விடாமல் தடுக்கின்றன, மேலும் உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்று நம்புவதை கடினமாக்குகின்றன. ஆனால் இந்த வார்த்தைகள் உன் மனதின் இரைச்சலையும் தாண்டி உன் ஆழத்தில் பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ மிகவும் உடைந்து விட்டாய் என்றும் நீ கரைபடிந்தவன் என்றும் உன்னை நம்ப வைத்த பொய்களை இனி தூக்கி எறி. நீ எப்போதும் என்னுடையவன். நீ முதல் தவறை செய்வதற்கு முன்பே, நீ தவறான பாதையில் நடப்பதற்கு முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும், அதில் உள்ள நல்லது மற்றும் கெட்டது அனைத்தையும் பார்க்கிறேன். எதாலும் குறைக்க முடியாத நித்திய அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை கேட்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. இது ஏதோ ஒரு எதேச்சையான ஒற்றுமையும் அல்ல. இந்த வார்த்தைகளை படிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ உன் இதயம் உள்ளுக்குள் துடிப்பதை நீ உணர்கிறாயென்றால், அது உனக்குள் ஏதோ ஒன்று விழித்துக் கொள்வதை காட்டுகிறது. அது நான்தான். நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். நான் உன் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தின் கதவருகே நான் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை தள்ளிவிட முயன்றபோதும் நான் உன்னை விட்டு விலக மறுத்து காத்து கொண்டிருந்தேன். உனக்கு நான் தேவையில்லை என்று நீ சொன்ன தருணங்களும் உண்டு. உன்னால் எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முடியும் என்று நீ நினைத்த காலங்களும் உண்டு. இறைவனின் முன்னிலையில் நிற்க நான் தகுதியற்றவன் என்ற பொய்யை நம்பி நீ என்னிடமிருந்து ஓடினாய். ஆனால் நான் உன்னை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. என் அன்பு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அகலமானது என்பதை நீ உணர்கிறாயா? இது உனது செயல்பாடுகளை பொறுத்து மாறும் ஒரு நிபந்தனைக்குட்பட்ட அன்பு அல்ல. நீ நன்றாக செயல்படும்போது அதிகமாகவும், நீ தோற்கும்போது குறைவாகவும் மாறும் அன்பு இதுவல்ல. என் அன்பு மாறாதது, அசைக்க முடியாதது. அது உனது மனநிலைக்கோ அல்லது உனது சூழ்நிலைக்கோ ஏற்ப மாறுபடுவது கிடையாது. எல்லாவற்றையும் சரியாக செய்யும் உனது திறனை சார்ந்து என் அன்பு இல்லை. என் அன்பு நான் யார் என்பதில் வேரூன்றியுள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்பதில் இல்லை. நான் அன்பாகவே இருக்கிறேன். அது தூய்மையானது, நித்தியமானது, ஒருபோதும் முடிவடையாதது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னிடம் என்ன சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியும். உனது காதுகளில் ஒலிக்கும் குற்றச்சாட்டுகளை நான் அறிவேன். நீ மிகவும் தூரம் சென்று விட்டாய் என்றும் உனக்கு மன்னிப்பே இல்லை என்றும் அவர்கள் உன்னிடம் சொன்ன பொய்களை நான் அறிவேன். நான் உன் மீது கோபமாக இருக்கிறேன் என்றும் நீ தகுதியை நிரூபிக்கும் வரை நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் உன்னை கட்டாயப்படுத்தினார்கள்.
முதலில் உன்னை நீயே சுத்தப்படுத்திக்கொள், உன் வாழ்க்கையை சீரமைத்துக்கொள், எல்லா பிரச்சனைகளையும் சரிசெய், பிறகு இறைவன் உன்னை ஏற்பார் என்று அவர்கள் சொன்னது ஒரு கொடூரமான பொய். உன்னை சங்கிலியால் பிணைத்து வைக்கவும் உன்னை சுமைக்கு கீழ் அழுத்தி வைக்கவும் உருவாக்கப்பட்ட தந்திரம் அது. உன்னை கண்டனம் செய்ய நான் வரவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு குறையையும் சுட்டிக்காட்ட நான் வரவில்லை. உன்னை விடுதலையாக்கவே நான் வந்தேன். உன் தோள்களில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கவே நான் வந்தேன். உன்னை சிறைபிடித்திருக்கும் சங்கிலிகளை உடைக்கவே நான் வந்தேன். நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையையும் அவமானத்தையும் நானே சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்டேன். நீ இனி எதற்காகவும் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என்றாவது ஒரு நாள் தகுதி உள்ளவனாக மாறுவாய் என்ற நம்பிக்கையில் நான் உயிர்விடவில்லை. நீ யார் என்பது எனக்கு தெரியும். நீ எத்தனை முறை தோற்றுப்போவாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ நீயாகவே எனக்கு மதிப்பு மிக்கவன். நீ மாற முயற்சி செய்யும் அந்த புதிய மனிதனுக்காக அல்ல. இப்போது நீ எப்படி இருக்கிறாயோ உனது எல்லா பலவீனங்களோடும் தவறுகளோடும் அப்படியே உன்னை நான் நேசிக்கிறேன். எனவே என் அன்பை பெற நீ கடினமாக உழைப்பதை நிறுத்து. உன்னை நீயே தண்டித்துக் கொள்வதை நிறுத்து. நான் ஏற்கனவே மன்னித்த விஷயங்களுக்காக நீ இன்னும் ஏன் வருந்துகிறாய்? நான் உன்னை நேசிக்கிறேன், எப்போதும் நேசிப்பேன். இந்த உண்மையை உன் இதயம் ஏற்றுக்கொள்ளட்டும். நீ சுமக்கும் அந்த பழைய காலத்து குற்ற உணர்ச்சியை இனி தூக்கி எறிந்துவிடு. பல ஆண்டுகளுக்கு முன்பு நீ செய்த காரியங்கள், நீ எடுத்த தவறான முடிவுகள், நீ இழந்த வாய்ப்புகள் ஆகியவற்றை நினைத்து நீ இன்னும் வருந்துகிறாய். அந்த தருணங்களை உன் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு காலத்தை பின்னோக்கி நகர்த்த முடியாதா என்று நீ ஏங்குகிறாய். கடந்த காலத்தை மாற்ற முடியாத காரணத்தால் நிகழ்காலத்தில் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய். உனக்கு மகிழ்ச்சியோ அமைதியோ கிடைக்க தகுதியற்றவன் என்று நீயே உன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாய். நீ ஒரு தீர்க்க முடியாத கடனை வைத்திருப்பதாக நீ நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கடன் முழுமையாக தீர்க்கப்பட்டு விட்டது. சிலுவையில் அது கொடுக்கப்பட்டு விட்டது. நீ செலுத்த வேண்டிய பாக்கி ஏதுமில்லை. நான் உனது தவறுகளை ஆழ்கடலில் எரிந்து விட்டேன். நான் உன்னை பார்க்கும்போது உனது கடந்த காலத்தை பார்ப்பதில்லை. மாறாக நீ யாராக மாறப்போகிறாய் என்ற அழகான எதிர்காலத்தையே பார்க்கிறேன். நீ என் அன்பான பிள்ளை. நீ நீதியால் உடுத்தப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு புதியவனாக மாற்றப்பட்டிருக்கிறாய். எனவே உனது மோசமான தருணங்களால் உன்னை நீயே வரையறுத்துக் கொள்ளாதே. உனது தோல்விகளின் மொத்த உருவம் நீ அல்ல. நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நேசிக்கப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவன் மற்றும் சுதந்திரமானவன். இந்த விடுதலையை நீ ஏற்றுக்கொண்டால் நீ அலட்சியமாகி விடுவாய் என்று நீ பயப்படுகிறாய். உன்னை நீயே கடிந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் பழைய தவறான பழக்கங்களுக்கு சென்று விடுவோமோ என்று நீ அஞ்சுகிறாய். பயத்தின் மூலம் உன்னை கட்டுப்படுத்துவது என் அன்பு அல்ல. கிருபையின் மூலமே என் அன்பு உன்னை மாற்றுகிறது. எனது அன்பின் ஆழத்தை நீ உண்மையிலேயே புரிந்து கொள்ளும்போது அது உன்னை மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போக விடாது. மாறாக உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான பரிசை மதிக்கும் வகையில் வாழ உன்னை தூண்டும். சுதந்திரத்திற்கு பயப்படுவதை நிறுத்து. என் அன்பு உண்மையானது மற்றும் உன்னை உள்ளிருந்து மாற்றும் வல்லமை கொண்டது. ஆனால் உனக்கு ஒரு எச்சரிக்கையையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். நீ இந்த விடுதலையில் நடப்பதை சில மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள். உனக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றம், மகிழ்ச்சி மற்றும் அமைதியைக் கண்டு அவர்கள் மிரட்சி அடைவார்கள். அவர்கள் உன்னை பழைய நிலைக்கு இழுக்க முயற்சிப்பார்கள். உன் கடந்த காலத்தை உன் முகத்திற்கு நேராக சுட்டிக்காட்டி, நீ செய்த காரியங்களுக்கு பிறகு நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்பார்கள். அந்த தார்மீக குரல்களுக்கு செவிசாய்க்காதே. அந்த பேச்சுகள் என்னிடமிருந்து வரவில்லை. அவர்கள் இன்னும் தங்கள் சொந்த குற்ற உணர்ச்சியில் சிக்கி கிடப்பதால் மற்றவர் சுதந்திரமாக இருப்பதை அவர்களால் தாங்க முடியாது. நீ எனது பிள்ளை என்ற அடையாளத்தை உணர்ந்துவிட்டால் நீ அவர்களின் இருண்ட திட்டங்களுக்கு ஆபத்தாக முடிவாய் என்பது அவர்களுக்கு தெரியும். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்தையும் நான் நிரப்ப விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு தெரிந்த உனது வெளிப்பக்கத்தை மட்டுமல்ல, உனது உடைந்த இடங்களையும் மறைக்கப்பட்ட இரகசியங்களையும் நான் நிரப்ப விரும்புகிறேன். எந்த பொருளாலும் நிரப்ப முடியாத அந்த வெற்றிடத்தை என் அன்பால் நான் நிரப்புவேன். கஷ்டத்தில் மட்டும் நீ தேடும் ஒரு தூரத்து கடவுளாக நான் இருக்க விரும்பவில்லை. உனது அன்றாட வாழ்க்கையில் உன்னுடன் இருக்கும் ஒரு நண்பனாக, உன் பாரத்தை சுமக்கும் ஒரு தந்தையாக நான் இருக்க விரும்புகிறேன். என் குரலை நீ அடையாளம் காண வேண்டும். பயம், கவலை, சந்தேகம் மற்றும் கண்டனம் ஆகியவற்றின் குரல்களிலிருந்து என் குரலை நீ பிரித்தறிய வேண்டும்.
உலகத்தின் குரல் நீ இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லும். ஆனால் என் குரல் அன்பு, கிருபை மற்றும் நம்பிக்கையின் குரலாகும். அது உன்னை தாழ்த்தாது, மாறாக உன்னை உயர்த்தும். எப்போது உனக்குள் ஒரு குரல் உன்னால் முடியாது, நீ மாறமாட்டாய், எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்கிறதோ அது என் குரல் அல்ல, அது உன்னை சிறைபிடிக்க நினைக்கும் எதிரியின் குரல். என் குரல் எப்போதும் இப்படித்தான் ஒலிக்கும். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், நீ எடுக்கும் முயற்சிகளை நான் காண்கிறேன். நீ பின்னோக்கிச் செல்வதாக உணரும்போது கூட நீ செய்யும் முன்னேற்றத்தை நான் பார்க்கிறேன். நீ ரகசியமாக போராடும் போராட்டங்களையும் நீ எதிர்க்கும் சோதனைகளையும் நான் அறிவேன். நான் உன் மீது ஏமாற்றம் அடையவில்லை, நான் உனக்காக போராடுகிறேன். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். நீ உனது வாழ்க்கையில் எனது வார்த்தைகளை பேசத் தொடங்க வேண்டும். எதிரியின் பொய்களை தியானிப்பதற்கு பதிலாக நான் உனக்கு கொடுத்த சத்தியங்களை தியானம் செய். எனது வார்த்தை வெறும் தகவல் அல்ல, அது உயிருள்ளது மற்றும் வல்லமை வாய்ந்தது. எனது வார்த்தைக்கு குணப்படுத்தும், மீட்டெடுக்கும் மற்றும் மாற்றும் சக்தி உண்டு. அது ஒரு உடைந்த வாழ்க்கையை முழுமையாக்கும், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை வெற்றி கதையாக மாற்றும். நீ மூழ்கிக் கொண்டிருப்பதாக உணரும்போது உன்னை திடமான தரையில் ஏற்றிவிடும். நீ காலையில் கண் விழிக்கும்போது பயமோ கவலையோ உன்னை சூழ்ந்தால் அந்த எண்ணங்களை உடனே நிறுத்து. இது இறைவன் தந்த நாள், இதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உரக்கச் சொல். நீ சூழ்நிலைகளின் கைதி அல்ல, நீ ஒரு வெற்றியாளன். நான் உனக்கு தரும் பலத்தால் உன்னால் எதையும் செய்ய முடியும். நீ கண்ணாடியை பார்க்கும்போது உனது குறைகளை மட்டும் பார்க்காதே. உனது மதிப்பு உனது தோற்றத்திலோ அல்லது வயதிலோ இல்லை, உனக்காக கொடுக்கப்பட்ட விலையில்தான் இருக்கிறது. எதிரி உனது கடந்த காலத்தை நினைவூட்டி உன்னை தோற்கடிக்க நினைக்கும்போது நீ உறுதியாக நில். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை என்று பிரகடனம் செய். நீ கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட ஒரு புதிய படைப்பு. பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. நீ யார் என்பதை உனது கடந்த காலம் தீர்மானிக்காது, உன்னை நானே தீர்மானிக்கிறேன். நான் உன்னை நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும் அழைக்கிறேன். இதுதான் நீ போராட வேண்டிய முறை. உனது சொந்த பலத்தால் அல்ல, மாறாக என் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு உன் வாழ்க்கையை அமைப்பதன் மூலமே நீ வெற்றி பெற முடியும். புயல்கள் வரும்போது உன் உணர்ச்சிகளோ அல்லது தர்க்கமோ உன்னை காப்பாற்றாது. ஆனால் என் வார்த்தை என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். என் வார்த்தையில் உன்னை மூழ்கடித்துக்கொள். அதை உனது முன்னுரிமையாக மாற்று. நேரம் கிடைக்கும்போது படிக்கலாம் என்று தள்ளி போடாதே. அதிகாலையில் எழுந்து என் வார்த்தையை வாசி, அதை தியானி, அதை உனது ஜபமாக மாற்று. அப்போது உன்னை அசைத்த காரியங்கள் இனி உன்னை அசைக்க முடியாது. உன்னை கட்டுப்படுத்திய குரல்கள் தம் வலிமையை இழக்கும். மேலும் எனது ஆவியின் நதியில் நீ ஆழமாக மூழ்க வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். வெறும் கரையில் நின்று வேடிக்கை பார்க்காதே, முழுமையாக உள்ளே இறங்கு. என் ஆவி உனக்கு வல்லமையையும் தெளிவையும் ஞானத்தையும் தரும். உனது பலவீனத்தில் பலத்தையும் துக்கத்தில் மகிழ்ச்சியையும் அது வழங்கும். உனக்குள் வாழும் இறைவனின் பிரசன்னமே அது. அதை உதாசீனம் செய்து துக்கப்படுத்தாதே. ஒவ்வொரு முடிவிலும் என் ஆவியின் வழிநடத்துதலை கேள். நீ கடந்து வந்த அந்த வறண்ட வனாந்தர காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. உன் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றும் நீ தனிமையில் விடப்பட்டாய் என்றும் நீ நினைத்த அந்த சீசன் ஒரு நோக்கத்திற்காகவே அனுமதிக்கப்பட்டது. அது தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு காலம். நீ எதையெல்லாம் சார்ந்து வாழ்ந்தாயோ அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு என்னை மட்டும் சார்ந்து வாழ உன்னை நான் பயிற்றுவித்தேன். அந்த வனாந்தரத்திற்குள் நுழைந்த அதே மனிதனாக நீ இப்போது வெளியே வரவில்லை. நீ இப்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறாய், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய். இனிவரும் செழிப்பான காலத்திலும் நீ என்னை மறக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த சோதனை அனுமதிக்கப்பட்டது. மலையுச்சியில் இருக்கும்போதும் பள்ளத்தாக்கில் இருக்கும்போதும் உனக்கு என் உதவி தேவை என்பதை மறந்துவிடாதே. வெற்றி உனக்கு தலைக்கணத்தை தராமல் இருக்கட்டும். யாராலும் மூட முடியாத கதவுகளை நான் உனக்காக திறக்கப் போகிறேன். நீ தகுதி பெறாத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன்னை அழிக்க நினைத்த சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றுவேன். ஆனால் பெரும் ஆசீர்வாதத்தோடு பெரும் பொறுப்பும் வருகிறது என்பதை நினைவில் கொள். உன்னை நான் ஆசீர்வதிப்பது நீ வசதியாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கே. உனக்கு நான் தருவதை உனக்குள்ளேயே பூட்டி வைக்காதே. உதவி தேவைப்படுபவர்களுக்கு கொடு, தாராளமாக விதை. நீ மற்றவர்களுக்கு பகிரும்போது உனக்கான ஆசீர்வாதத்தின் ஓட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும்.
நான் தரும் ஆசீர்வாதம் என்பது வெறும் பலம் மட்டுமல்ல, அது உனது நிம்மதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் உனது குடும்ப உறவுகளின் பலமாகும். என் ராஜ்யத்தை முதலில் தேடு, அப்போது மற்றவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். உனது உறவுகளில் ஏற்பட்ட காயங்களை நான் அறிவேன். உன்னை ஏமாற்றியவர்கள், கைவிட்டவர்கள் ஆகியோரை நீ மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது அவர்களுக்காக அல்ல, உனக்காக. மன்னிப்பு வழங்காதது ஒரு நஞ்சு போன்றது. அது உன்னை சிறைப்பிடித்து வைக்கும். நீ மற்றவர்களை மன்னிக்காத போது எனது ஆசீர்வாதம் உன் வாழ்வில் தடையின்றி ஓட முடியாது. கசப்பை விட்டுவிடு. பழிவாங்கும் எண்ணத்தை நீக்கு. அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உனது விடுதலையில் நட. நான் இழந்த அனைத்தையும் மீட்டுத் தரும் கடவுள். உனது கண்ணீரை நான் வெற்றிக் கதையாக மாற்றுவேன். உனது காயங்களை நான் ஞானமாக மாற்றுவேன். எதிர்காலம் உனக்காக பிரகாசமாக இருக்கிறது. தைரியமாக முன்னோக்கி நட. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்